வீரப்பணம் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷமா அங்கே கராத்து கோப்பால் அங்கேயே வச்சுக்கிட்டு அப்படி அவங்க வீட்டுக்கிட்டே போய் எல்லாம் தேடலாம் பிடிக்கலாம்னு சொல்லி அப்புறம் குறைக்கு கூட்டி போனவங்களும் திருப்பி எல்லாம் மூட்டை கட்டி தான் ஒரு முண்டை தாண்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு முன்னாடி போக முடியுமா, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காரியம் நாங்கள் செய்ய முடியுமா? நாங்கள் எதுக்கும் கேட்கல தானாது நிற்கிறோங்க. இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எங்களை எல்லாம் நாங்கள் கிராமவாசிகள் எங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் விசாரணை பண்ணோன்னு சொல்லி கொண்டுட்டு போய் நீ வீரப்பனுடைய கூட்டாளியா, நீ சதாசிவன் கமிஷன் அறிக்கை இது பண்ணாங்கல்ல, அந்த விடுபட்ட மக்களுக்கும் அந்த நிவாரணம் கிடைக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டில் நாங்களாம் மீன் குஞ்சுக்கு தான் போய் கஞ்சி குடிச்சிக்கிட்டு தான் கண்ணு, மீனுக்கு போய் கஞ்சி குடிச்சிக்கிட்டு தான் கண்ணு. நாங்கள் கூலி வேலை வீடு இல்லை, வரணும் இல்லை, ஒரு இது இல்லை, எல்லாம் ஒரு பிடிக்கார பையனை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. மீனுக்கு போனாலும் வாங்க போய் வீரப்பணம் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷமா அங்கே கராத்து கோப்பால் அங்கேயே வச்சுக்கிட்டு அப்படி அவங்க வீட்டுக்கிட்டே போய் எல்லாம் தேடலாம் பிடிக்கலாம்னு சொல்லி அப்புறம் குறைக்கு கூட்டி போனவங்களும் திருப்பி எல்லாம் மூட்டை கட்டி தான் கொண்டாந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. அது பசு வச்சு கூட விடலை, 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதை எடுத்து எல்லாம் நல்ல அடக்கம் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு தாரணம் எங்களை எங்கெங்கேயும் கூட்டிகிட்டு போனாங்க. எந்த உதவியும் எங்களுக்கு 10 பைசா கூட செய்யலை கண்ணு. நாங்களாம் ஒரு அனாதி மாதிரி ஒன்று, எங்களுக்கு காடுகாரம் எதுவுமே இல்லை. வீரப்பனை பிடிக்கலாம், வீரப்ப எங்க தான் தொலை கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு போலீஸ்கார் வந்து அடிச்சு வீட்டுக்கிறவங்கள அடிச்சு உதச்சு தூக்கி கட்டிக்கிட்டு அடிச்சு ஒண்ணுமில்ல சித்திரவதை பண்ணி கூட்டிட்டு போனதான். எங்கனால பிடிக்க முடியல, நீங்க எல்லாம் தேடுவீங்க. கன்னி வெடியில் தாங்கண்ணே, அங்கேயால போய் குறையிலேயே கண்ணி வச்சு குண்டு வச்சு அப்படி வெடிச்சு அப்படி மூட்டை கட்டி அப்படி கறி தண்ணி குண்டு வச்சதெல்லாம் யாரு வச்சாங்களா? போலீஸ்கார் கூட்டிட்டு போனது. வீரப்பனை தேரலாம் வாங்க பிடிச்சிட்டு வரலாம், நீங்க வாங்க போலான்னு கூட்டிகிட்டு வந்தது. குண்டு வச்சு இவங்க போய் வண்டி போகாமலாம் அப்படி ஈடாகி எல்லாம் கசகசன்னு போய் தூள் இவ்வளவு மூட்டையை கொண்டாந்து ஊட்டான மூட்டை மட்டும் போட்டாங்க. எங்களுக்கு என்ன பாப்பனையும் இல்லை, எங்களுக்கு நம்ம ஒன்றும் வழி இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டணுங்க. ஒரு முண்டை தாண்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு முன்னாடி போக முடியுமா, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காரியம் நாங்கள் செய்ய முடியுமா? நாங்கள் எதுக்கும் கேட்கல தானாது நிற்கிறோங்க. இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில எங்களை எல்லாம் நாங்கள் கிராமவாசிகள் எங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் விசாரணை பண்ணோன்னு சொல்லி கொண்டுட்டு போய் நீ வீரப்பனுடைய கூட்டாளியா, நீ அவனுக்கு வீரப்பனுக்கு என்னடா கொடுத்த அப்படின்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு எங்களை எல்லாம் தடாவில் போட்டிருந்தாங்க. இப்போ நிவாரணம் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது ஏற்கனவே ஒரு 87 பேர்த்துக்கு நிவாரணம் வந்திருக்குது. ஆனா விடுபட்டவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எதையுமே கவனிச்சுக்கிறது இல்லை. நாங்க தடாவில இருந்து எங்க வாழ்வாதாரம் எல்லாம் பாதிச்சிருக்குது. இன்னும் என்கவுண்டர்னு சொல்லி நிறைய பேருடைய இது எல்லாம் இதுல லிஸ்ட்ல இருக்கு. அவங்கள எல்லாம் விடுவிச்சவங்களையும் சேர்த்து அப்புறம் இந்த சதாசிவன் கமிஷன் அறிக்கை இது பண்ணாங்கல்ல, அந்த விடுபட்ட மக்களுக்கும் அந்த நிவாரணம் கிடைக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்லி நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோங்க. இப்ப எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் எல்லாம் என்கவுண்டர் இப்படி தடாவுல போட்டவங்க இப்படி எல்லாம் நிறைய ஒரு 70-80 டிக்கெட்டுக்கு மேல இருக்குங்க. அதுல பாதி பேர் நாங்க இங்க வந்திருக்கிறதெல்லாம் தடாவில இருந்து வந்தவங்க பாரு. என்கவுண்டர் பாரு, என்கவுண்டர்ல பாரு 4-5 பேருடைய என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்து அது விடுபட்டு இருக்கு. தடாவுல இருந்தவங்களுக்கு எல்லாம் விடுபட்டு இருக்குது. அதையெல்லாம் முழுமையான விசாரணை பண்ணி சதாசிவன் கமிஷன் அறிவிச்ச பணத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே ஒரு இது இவங்க 87 பேர்த்துக்கு மட்டும் பணம் ஃபர்ஸ்ட் 5-5 லட்சம் கொடுத்துட்டாங்க, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த பணம் எங்களுக்கே தான் உரிமை, நீங்க உங்களுக்கு எல்லாம் பணம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இது அமைப்பு இது பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் நாங்களும் தானே பாதிக்கப்பட்டோம். வீரப்பன் தேடுதல் வேட்டையில போலீசாரால் நாங்களும் தானே பாதிக்கப்பட்டோம். அதுல என்கவுண்டர் லிஸ்ட் இருக்கு. பாதிக்கப்பட்ட தடாவில இருந்து 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் போய் சிரமப்பட்டு எங்க வாழ்வாதாரம் எல்லாம் பாதிச்சிருக்குது. அதுல அந்த தொகை எங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி ஒரு இதுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் ஐயா.